வெத்தலை மாலைனா இப்படி 2 வெத்தலை ஒரு பாக்கு வச்சு அதை சேர்த்து ஒன்றா கட்டிட்டு ஒரு மாலையாக இந்த பெருமானுக்கு அணிவித்து வணங்குகிறார்கள். இவர்கள் என்ன பிரார்த்தனையை வச்சார்களோ அது நிறைவேறின உடனே ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த அனுமனுக்கு ஒரு வடை மாலையை சாற்றி வழிபடுகிறார்கள். ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். ஸ்ரீ ஜெய் ஹனுமான் திருவடி போற்றி, ஸ்ரீ ஜெய் ஹனுமான் திருவடி போற்றி. பக்தியில் பணிவோம் மலர்களை சாற்றி, ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். அனுமனுக்கு உகந்த வழிபாடு அப்படின்னா வெற்றிலை மாலை சார்த்துதல் ஒரு வழிபாட்டு முறை. அடுத்து வெண்ணெய் சார்த்துதல். இந்த வெண்ணக்காப்பு அனுமனுக்கு ரொம்ப விசேஷம். இந்த வெண்ணக்காப்பு ஏன் சாத்துறோம் அப்படின்னா, இந்த வெண்ணெய் அப்படிங்கிறது குளிர்ச்சி. இந்த போரில் ராவணனோட எதிர்த்து நிற்கக்கூடிய போரில் இந்த ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பயங்கரமான அதாவது காயங்கள், நிறைய காயங்கள் ஏற்பட்டது. அந்த காயங்கள் அகல்வதற்காக இந்த அனுமனுக்கு நாம் வெண்ணெய் காப்பு நடத்தினால், ஒரு வெண்ணெய் காப்பு செய்தால் அந்த ராமனோ லட்சுமணனோ மனம் குளிர்ந்து விடுவார்களாம். அதனால தான் அனுமனுக்கு நம்ம இந்த வெண்ணெய் காப்பு பண்ணுறோம். இந்த அனுமனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் என்பது மிகவும் சிறப்பு. நம்ம பார்த்தோம், தரிசனம் பண்ணினோம். இந்த அபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா, இந்த தீர்த்தம் ஒரு நல்ல அருமருந்தாக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களால் வணங்கப்படுகிறது. இந்த தீர்த்தத்தை உட்கொண்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள் அத்தனையும் மறந்துவிடும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களும் இந்த தீர்த்தத்தை உட்கொள்வதால் மறைந்து விடுகின்றனவாம். இத்தகைய அற்புதமான திருமேனி மேலே படக்கூடிய எத்தகைய ஒரு வஸ்துவும், அது வெண்ணையாக இருந்தாலும் சரி, அது நீராக இருந்தாலும் சரி, அது பாலாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த தண்ணீருக்குள் இறங்குகிறது, அந்த வெண்ணெய்க்குள் இறங்குகிறது, அந்த பாலுக்குள் இறங்குகிறது. அதனால தான் ஆலயத்தில் தீர்த்தம் தருவது என்பது, அந்த இறைவனது திருமேனியை தழுவிய தீர்த்தம் என்பது நமது வினைகளை குறைக்கக்கூடியது, நமது பாவங்களை வேறறுக்கக்கூடியது. அத்தகைய தீர்த்தம்தான் இந்த ஆலயத்தில் கொடுக்குறாங்க. அந்த வெண்ணக்காப்பு பண்ண பிரசாதம் நமக்கு வெண்ணெய் கொஞ்சம் கிடச்சிது அப்படின்னா நமக்கு சர்வரோக நிவாரணின்னு சொல்கிறோம் இல்லையா, அனைத்து துன்பங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னா இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரவரார்ச்சிதலிங்கம் காமதஹன கருணாகரலிங்கம் ராவணதர்ப்ப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम्
सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं भावैर्भक्तिभिरेव च लिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्र्यविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवनपुष्पसदार्चितलिङ्गम् परमपदं परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உமையம்மையின் திருநாமம் காமாட்சி என்பது. காமாட்சி அப்படின்னாலே நமக்கு என்ன நினைவுக்கு வர வேண்டுமென்றால், நமது மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆசைகளை அறவே போக்குபவள் இந்த காமாட்சி. இந்த காமாட்சி தாயிடம் ஒரு திருமணத்திற்காகவோ ஒரு குழந்தை பெற்றுக்காகவோ எத்தகைய ஒரு பிரார்த்தனையை வைத்தாலுமே உடனே நிறைவேற்றி தருபவள் இந்த காமாட்சி. இந்த அற்புதமான காமாட்சி தாய்க்கு நடந்த ஒரு அபிஷேக காட்சிகளை நாம் அத்தனை பேரும் மனம் குளிர, தாயே நீயே துணை என்று இவளிடம் சரண் புகுந்து இந்த அபிஷேக காட்சிகளை நாம் தரிசிப்போம்.